ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கும் சேம் அதே மாதிரி பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். பட் இதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் கலர் பேர்ல்ஸ் பீட் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எல்லாமே பிளாஸ்டிக் பீட்ஸ் தான், எதுவுமே கிறிஸ்டல் கிடையாது, பிளாஸ்டிக் பீட்ஸ். ஸோ நான் இதில் ஒரு 23 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 23 பீட்ஸ் எடுத்திருக்கேன். லுக்குக்காக, சென்டரில் ஒரு லுக்குக்காக இந்த பால் கிறிஸ்டல் பீடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்கும், 2 சைடு லாக் இருக்கும். சுற்றி பார்க்கவே ஒரு பால் ஷேப்பில் தான் இருக்கும், சுற்றி ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சென்டரில் நான், அதாவது ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்ம லாஸ்ட்டில் லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நான் லாக் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன அந்த ட்ரிக் இது தான். ஒரு சின்ன இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி சூயிங் நீடில் தான், சூயிங் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த நீடில் தான் ஒன்று ப்ராடாக இருக்கிறத பார்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீடுக்குள்ளே நம்ம மேக் பண்ண போகிற பிரேஸ்லெட்குள்ளே இந்த பீடு வந்து போயிட்டு இப்படி லூஸாக வருதான்னு பாருங்கள். சம் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கும், ஸோ நம்ம போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ எனக்கு தாராளமாக போகுது. இது ஒன்று மட்டும் டவுட்டு, மேபி இது போகலன்னா பிரச்சனை இல்லை, லாஸ்ட்டில் நம்ம ஃபிங்கர் பாருங்கள் இது போகல. ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்து கையில் வச்சே நம்ம நரம்பில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை லாஸ்ட்டு வச்சிடுறேன். இப்போ நம்ம சேம் நேற்று சொன்ன அதே கான்செப்ட் தான். நான் வந்து கிறிஸ்டல் டேப் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டேப்பை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சூயிங் நீடில் நம்ம உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்துடும். பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நேற்று நான் பண்ண சேம் அதே கலர் தான், டபுள் கலர் எடுத்திருக்கேன். நேற்று என்ன பண்ணோம், ஒரு 2 ஸ்கை ப்ளூ எடுத்திருந்தோம், ஒரு கிளாஸ் பீடு, ஒரு பிளாஸ்டிக் பேர்ல் எடுத்திருந்தோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 2மே பிளாஸ்டிக் பீடு தான். பார்க்கான கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு பிங்க் ஃபஸ்ட்டு ஒன்று நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் ஒன்று லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி கலராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கலர் வந்து நம்மளுக்கு ஒரு டார்க்கு ஒரு லைட் அந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா. ஸோ நம்ம ட்ரெஸ் எடுத்தாலுமே அப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பிங்க்கு, ஒரு க்ரீனு. ஸோ அது மாதிரி நம்மளும் பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. திரும்பவும் ஒரு பிங்க்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை வந்துடாமல், அதனால் கொஞ்சம் இப்படி இழுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம இழுத்துக்கலாம். இப்போ நான் அது கீழே வச்சுட்டேன். பிங்க்கு, அடுத்தது க்ரீன். ஸோ நீங்கள் இதை பண்ணும் பொழுது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஸோ உங்கள் கையில் குத்திரும். நீங்கள் இப்படி கையில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி கையில் வச்சு கூட ஒன்று ஒன்றா கூட நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிங்க்கு, க்ரீன். ஸோ மாற்றி பிங்க்கு க்ரீன் தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து பிங்க்குக்கு வேறு எதுவும் டார்க் ரெட்டு கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ரெட்டும் பிங்க்கும் பார்க்க ஒரு ஷேட் மாதிரி தெரியும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ட்ரிபிள் கலராக கூட பண்ணிக்கலாம். ஒரு 3 கலர் ஃப்ளாக் கலரில் கூட பண்ணிக்கலாம், ஆரேஞ்ச், ஒயிட், க்ரீன். ஸோ அந்த மாதிரி மிக்சடு கலரில் கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட காஸ்ட் பொறுத்து, நம்மளோட கஸ்டமைஸ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஒன்றா அந்த த்ரெட்டில் கோர்க்கிறத விட இது வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ இது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக இது ஸ்லோவாக பண்ணுறேன். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம்.
எப்படின்னா இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எது நம்ம போட்டிருக்கோம் எது நம்ம போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது இங்கே போல் அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்து எந்த பிங்க் அடுத்து க்ரீன் நான் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு க்ரீன், அடுத்தது ஒரு பிங்க்கு, ஸோ பிங்க்கு, அடுத்தது ஒரு க்ரீனு, அடுத்தது ஒரு பிங்க்கு. அந்த ஹோல்ஸ் தெரிஞ்சிடும் இல்லையா, நம்ம கையில் வச்சுருக்கப்ப தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஈஸியாக நம்ம வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு க்ரீன், அடுத்தது ஒரு பிங்க், அடுத்தது க்ரீன். ஸோ பார்த்திங்களா, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது. ஸோ இப்படி நம்ம இதுக்கு நம்மளோட ஃபாஸ்ட், இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா கோர்க்க முடியலைன்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே நான் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த இந்த த்ரெட்லேருந்து இந்த நீடில் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ஹோல்ஸ் வந்து இப்படி நீங்கள் உருவினீங்கனாலே வந்துடும். வந்ததுக்கப்புறமா பாருங்கள், சேம் நேற்று சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த நாட் போடுறது புரியலை, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ நான் அகைன் திரும்பவும் இந்த நாட் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்க இல்லைங்களா. ஸோ வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்க்க ஒரு யூ ஷேப்பாக இருக்குதுங்களா. இப்படி இருந்ததை இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. வச்சுட்டு இதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு வந்த த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டுருங்க, உள்ளே எடுத்துகிட்டு கையை எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபிங்கரில் தான் நம்ம பிடிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ 2 தம் ஃபிங்கரை வச்சு தான் நம்ம அடியில் உள்ள நூலை வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா, வச்சுட்டு டைட் அப்போ கொடுக்காதீங்க, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அகைன் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு இப்படி கொடுக்க போகிறோம். இப்படி இந்த தம் ஃபிங்கரை இப்படி உள்ளே விட்டு இப்படி கேட்ச் பண்ணி நம்ம இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அழகாக வந்துருச்சுங்களா. ஸோ இது நீங்கள் 2ம் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு 2 போட்டாலே ஓகே, அதுவே டைட்டாக இருக்கும். இல்லை எனக்கு 3 வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நாட் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். பார்த்தீங்களா, கேப் தெரியும். இன்னொன்று இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காய் மாதிரி மேலாப்பில் நாட் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் 2 போட்டாலே போதும். சரிங்களா, 2 போட்டிங்கனாலே உங்கள் நாட் அவுறாது, நல்லா டைட்டாக இருக்கும். போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாத அந்த ட்ரிக்கு செகண்ட் தேர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 1 டைம் இப்படி லெஃப்டில் இழுக்க போகிறீங்க, 1 டைம் இப்படி இழுக்க போகிறீங்க, அடுத்த 1 டைம் சேமாக அப்படி இழுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு ஸ்டிச் பண்ணுவீங்க, அடுத்து ஈவனாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து டைட் ஆகிடும். உங்களுக்கே ஃபீல் ஆகும் டைட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு மேலே திரும்பவும் இதே இடத்துலே தான் வரணும். நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து நாட்டை போட்டுறக்கூடாது. 1 டைம் சேம் ப்ராசஸ் தான், செகண்ட் டைம். ஓகே, பண்ணிவிட்டு நாட் எங்கே போட்டிங்களோ பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகே செகண்ட் டைம் அதே இடத்துல மேலே போட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி இழுக்கிறீங்க. நீங்கள் ஒரே டைமில் இப்படி டம்முன்னு இப்படி ஒரே மாதிரி இழுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா இந்த நரம்பு வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுக்கும் பொழுது இந்த இடத்துல கரெக்டாக அந்துடும். ஸோ இந்த இடத்துல அந்துருச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் சொன்ன மாதிரி 1 by 1 அப்படி ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணி இப்படி ஒரு டைட்னஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே போதும். மேலே திரும்ப ஒரே ஒரு நாட், அவ்வளோதாங்க. அவ்வளோதான், பிரேஸ்லெட் மேக்கிங் ரெடி. இன்றைக்கி பார்த்த
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். இதை போட்டு காட்டுறேன். இந்த லாஸ்ட் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். சேம் நேற்று சொன்ன மாதிரியே தான், சேம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இழுத்திங்கனாலும் வராது. ஸோ ஓகே, எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.